வணக்கம். ஜெயா ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது அழகிய டோர்மேட்டு. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் டோர்மேட்டை இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஜார்ஜட் சேரீ, பூனம் சேரீ, இந்த மாதிரி சேரீயில் நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது 2.5 இன்ச்சில் 36 இன்ச்சு நீளத்தில் ஒரு 18 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம 2.5 இன்ச்சிலே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம், நம்ம பின்னுறதையும் சேர்த்து. இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரோப் மாதிரி செய்ய போகிறோம். 2.5 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்து அதில் சென்டரில் நல்லா முடிச்சு, ஒரே ஒரு முடிச்சு போட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம கொறுத்து விட்டுக்கணும். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு அட்டை எடுத்துக்கிட்டேன், ரவுண்டு நம்ம ரவுண்டு மேட்டாக தான் செய்ய போகிறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பீஸில் நம்ம அந்த ரவுண்டில் எல்லா பீஸையும் கொறுக்க போகிறோம். பாருங்கள், அந்த 2 மடித்து அது உள்ளே விட்டு இப்படி இழுத்து விட்டுட்டேன்னா அதில் நின்றுக்கிடும். இதே மாதிரி ஒரு பீஸுக்குள்ளே மற்ற 17 பீஸையும் வச்சோன்னா 18 பீஸ் ஆயிரும். இப்படியே அவ்வளோத்தையும் நம்ம கொறுத்து விட்டு கடைசி பீஸை நல்லா இறுக்கி முடிச்சு போட்டுறணும். முடிச்சு போட்டால் நல்லா ரவுண்டாக மாறிடும். ரவுண்டாக மாறிட்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி கொறுத்து விட்ருக்கேன்னு. இது 2 நம்ம மடித்து இது பண்ணதுனால இது கொஞ்சம் நமக்கு 36 பீஸாக மாறிடும். இந்த 36 கோடு தான் போட்டிருக்கேன், அதில் கரெக்டாக டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். இனிமேல் அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கோட்டுக்கிட்டையும் அதில் நம்ம அப்படியே மாட்டி விட்டுறணும். நல்லா முறுக்கி மாட்டி விடுங்க. அந்த சென்டர் பாயிண்டில் அந்த ரவுண்டு இருக்கணும். எல்லாத்தையும் இதே மாதிரி மாட்டி விட்டுறணும். அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம லைட்டாக பிளேடு வச்சு அறுத்து விட்டால் தான் நம்ம டைட்டாக நிற்கும். அகலமாக வெட்டி விட்டுறக்கூடாது அட்டையை. கரெக்டாக நம்ம கோடு மாதிரி போட்டு விட்டாலே அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். பாருங்கள், நல்லா இறக்கி விட்டு நிப்பாட்டி விட்டாச்சு. சென்டராக அந்த புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுல கரெக்டாக விட்டாச்சு. இனி நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம். இதே இதில் 2.5 இன்ச்சு பீஸில் ஒரே லென்த்தாக கொஞ்சம் நான் 2 கலர் போட்டிருக்கேன். ஒரு பிளாக் கலர் ஒன்று, ஒரு லைட் ப்ளூ ஒன்று. இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி பின்ன போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கொறுத்து விட்டோமோ அதே போல் அந்த மாதிரி பாருங்கள் விட்டு நான் எடுக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி கொறுத்து விட்டுருங்க. கொறுத்து விட்டுட்டு ஒரு பீஸ் அடியில், ஒரு பீஸ் மேலே, ஒரு பீஸ் அடியில், ஒரு ரோப் மேலே, இந்த மாதிரியே நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். இதை கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயும் காட்டியிருப்பேன், அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது இப்போ நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால விழுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கையில் மடக்கி வச்சுக்கிட்டு விட்டுக்கலாம்.